ஹலோ கைஸ், வெல்கம் பேக் டு HYS. சார் இன்னைக்கு இந்த ஆல்ரெடி அடுத்த சப்ப இந்த பார்க்க போறோம். இந்த வீடியோ வேற லெவலில் இருக்கும். அதில் கொஞ்சம் மிஸ் பண்ணாம ஸ்கிப் பண்ணாம வந்து பாருங்க. அண்ட் தென் நான் வீடியோ போட்டு கொஞ்ச நாள் ஆயிடுச்சுன்னு நினைக்கிறேன், ஒரு வாரம் ஆயிடுச்சுன்னு நினைக்கிறேன். அதுக்கு வந்து சாரி கேட்டுக்கிறேன். அண்ட் அதே மாதிரி வந்து நீங்க வியூஸ் வந்து ரொம்ப கம்மியாக கொடுக்குறீங்க. வேற மண்ணோ போட்டாலும் வந்து அதையும் பார்க்க மாட்டேங்கிறீங்க. அண்ட் தென் இதை போட்டாலும் ஒரு அந்த அளவுக்கு வந்து வியூஸ் வந்து போக மாட்டேங்குது. அண்ட் தென் நானும் என்ன பண்றதுன்னு தெரியல. நானும் வந்து ஒரு 1 hour வீடியோல வந்து எடுத்து போட்டாலும் அண்ட் அதையும் பார்க்க மாட்டேங்கிறீங்க. எனக்கு சுத்தமா வந்து புரியல. சரி, ஓகே, பட் இருந்தாலும் நான் வந்து கண்டினியூ பண்றேன். உங்களோட ஒரு 100 வியூஸ் வந்து எனக்கு எப்பவுமே வந்து ரீச் ஆயிரும். அண்ட் தென் 1 டேக்குள்ளார அது போதும் எனக்கு இப்போதைக்கு. அண்ட் அதனால வந்து பார்த்து அப்படியே வந்து பாக்குறவங்களும் வந்து பண்ணி விட்டுருங்க. அப்படியே முடிஞ்ச ஒரு ஷேர் பண்ணி விட்டுருங்க, சப்ஸ்கிரைப் பண்ணி விட்டுருங்க, லைக் பண்ணி விட்டுருங்க. அதை பார்க்கக்கூடிய ஒரு 100 பேர். அண்ட் தென் அதுக்கு மேலே பார்த்தீங்கன்னா ரொம்ப ஹாப்பி தான். பட் யாரும் பார்க்க மாட்டேங்கிறீங்க. சரி, நான் ரொம்ப புலம்பிட்டு நினைக்கிறேன். அண்ட் தென் வாங்க வீடியோக்குள்ள போயிட்டு ஃபுல் டீட்டெயில் வந்து பார்க்கலாம். போன வீடியோ எண்டிங்ல வந்து நம்ம ஹீரோ வந்து ஏதோ ஒன்று மறந்துட்டேன்னு சொல்லி நினைப்பேன். அண்ட் தென் இந்த வீடியோல அது வந்து ஆரம்பிக்குது. நம்ம ஹீரோ வந்து அந்த பழத்தையும் அப்புறம் அந்த இலையை வந்து கொஞ்சம் பதப்படுத்தி அண்ட் தென் ஒரு சில செய்முறைகளை வந்து பண்ணிருப்பேன். அண்ட் அதை தான் வந்து பார்க்க வந்திருக்கான். அப்போ நம்ம ஹீரோ வந்து யோசிக்கிறான், இதெல்லாம் வந்து பண்ணும்போது பியூட்டிஷியன் மூலியமா வந்து நான் அப்படியே பணத்துல குவிப்பேன்னு நினைச்சேன். பட் ஆனா வந்து இந்த அளவுக்கு கேவலமா இருக்கே அப்படி சொல்லிட்டு நம்ம ஹீரோ வந்து ஃபீல் பண்றான். என்னன்னு பார்த்தா அவன் அந்த ப்ராசஸ் பண்ணக்கூடிய அந்த ஒரு ஃப்ரூட்டை வந்து அப்படியே வந்து அப்ரிசல் பண்றான். அண்ட் தென் பண்ணும்போதே வந்து அதுல என்ன வந்திருக்குன்னா A- இருக்கு. அண்ட் தென் இது ஸ்லாப்லே ப்ராசஸ் ஆஃப் பியூட்டி அந்த ஃப்ரூட் அப்படி சொல்லி போட்டிருக்கு. அண்ட் தென் என்னன்னா வந்து ஒழுங்கற்ற முறையில வந்து இந்த ஒரு பழத்தை வந்து பதப்படுத்தி இருக்காங்க. அண்ட் தென் என்னென்னலாம் ஆச்சு அப்படி சொல்லி போட்டிருக்கு. நீங்க வந்து அந்த தேனியை, அதாவது தேன் பூச்சியோட அந்த தேன் வந்து நீங்க ஒழுங்கா வந்து நீங்க யூஸ் பண்ணல. அண்ட் அப்புறம் வந்து நீங்க ப்ராசஸ் பண்ணும்போது வந்து அது ஒரு சில தவறுலாம் வந்து பண்ணிட்டீங்க. அண்ட் அதனால வந்து இது ஒரு கிரேட் வந்து குறையுது. பட் இருந்தாலும் வந்து இது வந்து ஒரு சில விஷயங்கள்லாம் வந்து கொடுக்குது. அது என்னன்னு பார்த்தோம்னா வந்து பர்மனென்ட்லி ஒரே ஒரு டைம் மட்டும் அப்படியே மேஜிக்கோ அப்புறம் ஸ்டாமினா வந்து 5% வந்து இன்க்ரீஸ் ஆகுது. அது வந்து ஃபர்ஸ்ட் டைம் யூஸ் பண்ணக்கூடிய அந்த ஒரு டைம்ல மட்டும் தான். தென் மாதிரி யூஸ் பண்ணாலும் வந்து அது கிடைக்காது அப்படி சொல்லி போட்டிருக்கேன். நம்ம இதை பார்த்துட்டு நம்ம இன்னும் கொஞ்சம் வந்து நிறைய விஷயங்கள் வந்து கத்துக்கணும் போலயே. அண்ட் இதை ஃபர்ஸ்ட் டைம் பட் இருந்தாலும் வந்து கொஞ்சம் மோசம் தான் இது. அப்ப நம்ம இதை வந்து ஃபீல் பண்ணும்போது அப்படியே வந்து அந்த இலை, அதாவது அந்த பியூட்டி ஷீட்டோட இலையை வந்து அப்படியே செல் பண்ணும்போது அது வந்து ஸ்லாப்பிலி ப்ராசஸ் ஆஃப் பியூட்டி ஷீட்டோட இலை அப்படி சொல்லி போட்டு A- வந்து அதே ப்ராப்ளம் தான் வந்து போட்டிருக்கு. நீங்க வந்து தேன், அந்த மலை தேனை வந்து நீங்க ஒழுங்கா வந்து ப்ராசஸ் பண்ணல. அதாவது அந்த ஸ்டோன் தேன், அந்த ஒரு ஸ்டோன் தேனை வந்து நீங்க ஒழுங்கா ப்ராசஸ் பண்ணல. அண்ட் அது மட்டும் இல்லாம வந்து நீங்க ஒழுங்கற்ற முறையில வந்து நீங்க வந்து நிறைய விஷயங்களை வந்து பண்ணிருக்கீங்க அப்படி இப்படின்னு சொல்லி வந்து அதே தான் வந்து வந்திருக்கு. அண்ட் தென் இதுலயும் அதே மாதிரி வந்து ஒரே ஒரு டைம் மட்டும், அதாவது நீங்க இலையை வந்து ஃபர்ஸ்ட் யூஸ் பண்ணும்போது மட்டும் மேஜிக்கல் பவரும் அப்புறம் வந்து ஸ்டாமினா பவரும் 3-2 அப்படிங்கிற பேஸ்ட்ல வந்து அப்படி இன்க்ரீஸ் ஆகும். அது பர்மனெண்டா வந்து இன்க்ரீஸ் ஆகும் அப்படி சொல்லி வந்து போட்டிருக்கேன். நம்ம வந்து பார்த்துட்டு சரி, ஓகே, பட் நாட் பேட். பட் ஆனால் வந்து இன்னும் நம்ம வந்து ட்ரை பண்ணணும், நம்ம இன்னும் போகக்கூடிய காலங்கள், அதாவது தூரங்கள் வந்து இன்னும் அதிகமாகவே இருக்கு அப்படின்னு சொல்லி நம்ம வந்து தன்னை வந்து மோட்டிவேட் பண்ணிக்கிறேன். பட் இருந்தாலும் நம்ம எப்படி வந்து இது முன்னேற்றுறது, அது இல்லாம வந்து எனக்கு ஒரு குவாலிட்டியான அந்த ராக்பியோட அந்த தேன் வந்து நமக்கு கிடைக்க மாட்டேங்குது. நல்ல குவாலிட்டி இருந்தால் தானே வந்து அது இன்னும் நல்லா வந்து பெட்டரா வந்து கிடைக்கும். அதுவே இல்லைன்னா இப்ப என்ன பண்றது அப்ப நம்ம இருந்து யோசிச்சுட்டு, பட் ஆனா ஒரு நல்ல விஷயம் இருக்கு அப்படி சொல்லி நம்ம திரும்பி பார்க்க அந்த ரேபிட்ஸ் எல்லாம் வந்து அந்த ஒரு பெரி, அந்த பியூட்டிஷியரோட பெரியை வந்து நல்லா வந்து சாப்பிடுது. எப்பயுமே வந்து அந்த அளவுக்கு சாப்பிடாது. பட் ஆனா வந்து இந்த டைம் வந்து சூப்பரா இருக்கும், நல்லா இருக்கும், வேற லெவல், கியூங் நல்லா இருக்கு அப்படி சொல்லி வந்து அப்படியே நிறைய சாப்பிடுது. அண்ட் நம்ம இருக்கும் பரவாயில்ல, இது நிறைய சாப்பிட்றதுனால வந்து நிறைய கொம்பு வந்து முளைக்கும். அது மூலியமா வந்து நமக்கு இது மூலியமா வந்து நிறைய லாபமும் கிடைக்கும். அப்படியே நம்ம வந்து நினைச்சுக்கிட்டே அப்படியே அவாவை பார்த்தா அப்படியே வாய் ஜொல்லு உழுவ அப்படியே பார்த்துட்டு இருக்க. அவ நீ வந்து ஒரு விஷயம் மட்டும் புரிஞ்சுக்கோ, அந்த நான் இது வந்து சாப்பிடறதுக்கு இல்ல, இது வந்து நம்ம வளர்க்கறதுக்கு அப்படின்னு சொல்ல, இன்னும் சாப்பிட முடியாத அப்படிங்கிற மாதிரி இருக்கு. ஆமா, நீ சாப்பிடலாம், பட் சாப்பிட்டா வந்து உன் தலையிலேயே அதே மாதிரி கொம்பு முளைச்சிருமோ அப்படி சொல்லி கேட்க, என்னது கொம்பா என் தலையிலையோ, ஐயோ வேண்டவே வேண்டாம், எனக்கு தலையில கொம்பு முளைக்க கூடாது அப்படி சொல்லி அவவும் வந்து அப்படியே ஒரு அப்படி சோகமா இருக்கா. அப்படின்னா வந்து இதை நீ திங்க கூடாது, நீ இதை திங்காம வந்து அங்க வந்து சமைப்பாங்க பாத்தியா, அதை திங்கலாம், அது எதுவுமே ஆகாது. பட் ஆனா இதை தின்னேன்னா வந்து உன் தலையில கொம்பு முளைச்சிடும். அப்ப நம்ம வந்து அப்படியே ஒரு சின்ன குழந்தை எப்படி பயன்படுத்துவாங்களோ அந்த அதே மாதிரி நம்ம ஹீரோ பயன்படுத்த அதே சமயத்துல வந்து நம்ம வந்து மனசு நினைக்கிறேன். அண்ட் தென் இந்த ஒரு ப்ராசஸ்ல வந்து எனக்கு ஒரே ஒரு நல்ல விஷயம் மட்டும் நடந்திருக்கு அப்படி சொல்லி நம்ம என்ன பண்ணிருப்பாங்க வந்து அந்த பழத்தையும் அப்புறம் அந்த இலையை வந்து அப்படியே அரைச்சு அப்படியே ஒரு இதுல வந்து தேனோட வந்து ஊற போட்டிருப்பான். அது என்ன பண்றான்னா வந்து ஃபர்ஸ்ட் வந்து அப்ரிசல் பண்றான். அது வந்து B- இருக்கு. அந்த டிஸ்கிரிப்ஷன்ல என்ன போட்டிருக்குன்னா வந்து நீங்க இந்த மாதிரி ப்ராசஸ் பண்ணதுனால அது சைடு எஃபெக்ட்ஸ் வந்து ஓரளவுக்கு வந்து குறைஞ்சிருக்கு. இதனால வந்து அந்த ரேபிட்ஸோடைய அந்த முடிகள் வந்து இனிமே வளராது. அதுக்கு பதிலாக வந்து மற்றபடி மற்றதுல வளரும். பட் ஆனா வந்து அந்த முடி மட்டும் அந்த அளவுக்கு வந்து வளராது அப்படிங்கிற மாதிரி வந்து போல. அண்ட் அதே சமயத்துல இதோட சைடு எஃபெக்ட்ஸ் வந்து ஓரளவுக்கு தான் வந்து எடுத்திருக்காங்க. பட் ஆனா வந்து இதுல ஹியூமன்ஸ்க்கு வந்து நம்ம கொடுக்கக்கூடாது. பட் வந்து இந்த மாதிரி இந்த ரேபிட்ஸ்ல வந்து இன்னும் விரும்பி சாப்பிடுன்னு நினைக்கிறேன் அப்படி சொல்லி அப்புறம் வந்து இது தேவையான டைம்ல வந்து நீங்க யூஸ் பண்ணிக்க. ஏன்னா வந்து இதுல தேன் நல்லா வந்து ஊறி பண்ணால வந்து இது மலை தேன், அதாவது அந்த ராக் தேனுக்கும் வந்து இது வந்து பிடிக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு அப்படிங்கிற மாதிரி டிஸ்கிரிப்ஷன்ல வர. அந்த நான் இதுதான் சொன்னேன், இதனால இனிமே வந்து தேவையில்லாம அந்த முடிவை வந்து வெட்டுறது வேலையெல்லாம் வந்து சுத்தமா இருக்காது. அண்ட் அதனால வந்து இந்த கொம்பை மட்டும் வெட்டி எடுக்கிறது அண்ட் தென் அதை மட்டுமே வந்து பண்ணிக்கலாம். அப்ப நம்ம வந்து ரொம்ப ஹாப்பியா இருக்கு. ஆனா வந்து இனிமே வந்து இதுல வளராதான்னு சொல்லி வந்து அந்த கியூன் சொல்லக்கூடிய அந்த ரேபிட்டும்
அப்புறம் வந்து இந்த ஈவோ வந்து ரொம்ப வந்து வருத்தமா இருக்கா. என்னது என்ன சொல்றீங்க, இனிமே வந்து கத்திரிக்கோல் வந்து நான் யூஸ் பண்ண முடியாதா? அப்ப வந்து அந்த ரேபிட் சொல்லுது, ஐயோ என்ன சொல்றீங்க, அப்படின்னா வந்து எனக்கு அந்த ஸ்டைலான அந்த ஒரு ஹேர் ஸ்டைல வந்து எனக்கு கிடைக்காதா இனிமே அப்படி சொல்லி வந்து அந்த ரேபிட் ஃபீல் பண்ண. நான் உனக்கு நெக்ஸ்ட் டைம் வந்து ஒரு அழகான குதிரை மாதிரி வெட்டி விடலான்னு சொல்லி வந்து ஈவோ வந்து ஃபீல் பண்ண. கண்டிப்பா அது வந்து ஒரு யூனிகான் மாதிரி இருந்திருக்கும்ல அப்படி சொல்லி ரெண்டு பேரும் வந்து ரொம்ப ஒரு பெரிய விஷயத்த வந்து மிஸ் பண்ண மாதிரி இருக்கு. எதுக்கு இவ்வளவு ஃபீல் பண்றாங்க அப்படின்னு நம்ம ஹீரோவும் வந்து ஒண்ணுமே புரியாம பார்க்க. அப்பதான் நம்ம ஹீரோக்கு வந்து சடன் தோணுது. அண்ட் தென் நம்ம இப்ப வந்து வீட்டுக்கு போகணுமே அப்படி சொல்லி நம்ம ஹீரோ யோசிக்கிறான். அப்ப ஹீரோ கேட்கறா, நீங்க என்ன வீட்டுக்கு போறீங்களா அப்படி சொல்லி கேட்க. ஆமா, ஏன்னா வந்து இன்னைக்கு வந்து கிம்ச்சி செய்யலாம் நான் வந்து யோசிச்சேன் அப்படி சொல்ல. கிம்ச்சியா? அப்புறம் அவ வந்து அப்படின்னா என்ன அப்படி சொல்லி வந்து ரெண்டு பேருமே வந்து பயங்கரமா யோசிக்க. என்னது உங்களுக்கு கிம்ச்சினா என்னன்னு தெரியாதா அப்படி சொல்லி நம்ம ஹீரோ வந்து பயங்கரமா ஷாக் ஆயிட்டு, அது வந்து என்னன்னு சொல்லி வந்து நீங்க கெஸ் பண்றீங்களா அப்படி சொல்லி நம்ம ஹீரோ கேட்க. ஓகே நான் ஃபர்ஸ்ட் வந்து கெஸ் பண்றேன் அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்லிட்டு, அது வந்து கொஞ்சம் ஸ்பைசியாகவும் அதே சமயத்தில் வெரி டேஸ்டியாகவும் இருக்கும் கரெக்டா அப்படி சொல்லி கேட்க. இல்ல நீங்க தப்பா சொல்லிட்ட அப்படி சொல்லி வந்து நம்ம ஹீரோ சொல்ல. அப்ப நம்ம அவன் வந்து அப்ப நான் சொல்றேன் அது என்னன்னா வந்து ஒரு ஃப்ரிட்ஜ்ல இருந்து வச்சு ஒரு எடுக்கக்கூடிய ஒரு ஃபுட்டா இருக்குமோ அப்படி சொல்லி கேட்க. இல்ல உனக்கு எப்படி அந்த மாதிரி தோணுச்சுன்னு தெரியலையா அப்ப நம்ம ஹீரோ வந்து யோசிச்சுட்டு, சரி ஓகே அந்த அது தப்பான பதில். அது வந்து எப்படி செய்வாங்கன்னா வந்து முட்டைக்கோஸ் இருக்கு பாத்தியா, அதோட இலைகள்லாம் வந்து பிச்சு அதுல வந்து நிறைய மசாலாகள்லாம் சேர்த்து அந்த மாதிரி தான் வந்து செய்வாங்க. அது சூப்பரா இருக்கும் அப்படி சொல்லிட்டு நம்ம ஹீரோ வந்து மனசு நினைக்கிறேன். ஓகே ஒரு சும்மா ஒரு விளையாட்டு விளையாடலாமா அப்படி சொல்லிட்டு, எனக்கு வந்து அந்த கிஞ்சி வந்து செய்யணும்னு நினைச்சாவே அப்படியே தலையெல்லாம் சுத்துது. ஒருவேளை மயக்கும் போது இது போட்டு விழுந்துருவணும். போன டைமே மயக்கம் போட்டு விழுந்தா ஒரு 3 நாள் கழிச்சா நான் எழுந்திரிச்சேன். இப்ப நான் என்ன பண்ண போறனோ, எனக்கு வந்து அது எப்படி சமைக்கணும் அப்படி சொல்லி நினைக்கும் போது இப்படி இருக்கேன். அப்ப நம்ம வந்து அப்படி சும்மா வந்து ஆக்டிங் பண்ண. அப்போ அவன் வந்து இவோ ஐயோ என்னது அப்படியா அப்படி சொல்லி வந்து பயங்கரமா ஷாக் ஆயிட்டு அப்புறம் ரெண்டு பேர் பாஞ்சு வந்து, இல்ல வேண்டாம் நீங்க வந்து கிம்ச்சி செய்யாதீங்க, அந்த செஞ்சுதான் நீங்க வந்து மயக்கி போடணும்னா நீங்க வேணாம் செய்யாதீங்க அப்படி சொல்ல. ஒரே நிமிஷம் இருங்க காமா அவங்க, நான் ஜஸ்ட் ஃபன்னா சொன்னேன் அப்படின்னு சொல்ல. இல்ல நீங்க வந்து அதை செய்யாதீங்க வேண்டாம் அப்படி சொல்லி அவங்களும் வந்து ரொம்ப நேரமா வந்து சொல்லிட்டு இருக்கேன். நம்ம மீற வந்து கொஞ்ச நேரம் போராடி தான் வந்து, இல்ல நான் சும்மா ஜஸ்ட் லைக் வந்து உங்களை வந்து விளையாண்டேன் உங்க கூட வந்து விளையாண்டேன் அப்படி சொல்லி நம்ம மீற அப்படியே வந்து காம்படுத்த. அப்பதான் கேட்கறாங்க, அப்பனா வந்து அதுல எது பிரச்சனை எல்லாம் வராதா அப்படி சொல்லி கேட்க. இல்ல ஒரு பிரச்சனையும் வராது அப்படி நம்ம வந்து சொல்ல. அண்ட் அப்படியே சாயங்கால நேரம் ஆகுது. அப்படியே அவங்க ஃபேமிலி எல்லாம் சேர்ந்து வந்து அதை வந்து செய்யறாங்க. ஓகே இன்னைக்கு வந்து கொஞ்சம் சீக்கிரமா செஞ்சிடும் போலயே அப்படின்னு நாங்க அப்பாவை சொல்ல. ஆமா நீங்க சொன்னது கரெக்ட் தான், கொஞ்சம் சீக்கிரமா செஞ்சிடும் போலயே, அது காரணமே வந்து இந்த உலக புகழ் பெற்ற அந்த இந்த சமையல்காரர் தான் அது காரணமே அப்படி சொல்லி வந்து அப்படியே அந்த சமையல்காரரை வந்து காமிக்கிறாங்க. அது காரியோ யாரோ ஒருத்தங்க அந்த காமிக்கிறாங்க. அண்ட் அப்பதான் நம்ம இரவு சொல்றா, சாரி என்ன மன்னிச்சிருங்க, நீங்க வந்து ரொம்ப தூரத்துல இருந்து அப்படி கிஃப்ட் கொண்டு வந்து உங்களுக்கு கொடுக்க வந்தீங்க, பட் ஆனா வந்து உங்களுக்கு வந்து சமைக்க நான் வந்து வெஸ்டமே சாரி அப்படி சொல்லி கேட்க. இல்ல பரவாயில்ல நான் வந்து அது விருப்பப்பட்டு தான் செஞ்சேன் அப்படி சொல்ல. அதுக்கு அவ வந்து ஆமா நானும் தான் செஞ்சேன் அப்படி சொல்ல. நீ செய்யறதோட சாப்பிடறதா அதிகம் அப்ப நம்ம வந்து கலாய்ச்சுட. அவங்க அப்பா பார்த்து திட்டுறாங்க, இதுக்கு நீ அவ வந்து இப்ப திட்டிக்கிட்டே இருக்கிற அப்படி சொல்லி. இல்ல நான் திட்டலாம் இல்ல, அதுதான் உண்மை, அதுக்கு நான் என்ன பண்ணட்டும், நான் என்ன திட்டவா செஞ்சேன் அப்படி சொல்லி கேட்க. எல்லாம் வந்து அப்படி பார்த்துட்டு இருக்கும் போதே அப்புறம் அவங்க அம்மா வந்து சாப்பாடு கொண்டு வர. ஐயா சாப்பாடு அப்படி சொல்லி அவ வந்து பறந்து வர. அப்பதான் அவங்க அப்பா சொல்றாங்க, ஓகே நீ கரெக்டான டைமுக்கு தான் வந்திருக்க, இனிதான் என் ஒய்ஃப் அப்படி சொல்லி வந்து அவங்க அப்பாவும் சொல்ல. ஆமா இது இத்தனை நாள் கழிச்சு உங்களுக்கு இப்பதான் தெரியுது அப்படி சொல்லிட்டு அப்படியே ஒரு சின்ன ஒரு ஃபன்னான விஷயங்கள்லாம் வந்து அப்படியே ஒரு கான்வர்சேஷன் மாதிரி சூப்பரா வந்து போக. அப்ப நம்ம ஹீரோ சொல்றோம், ஓகே நீங்க சண்டை போடாதீங்க, நமக்கு வந்து ஒரு கெஸ்ட் வந்திருக்காங்க, நீங்க இந்த டைம்ல இப்படி எல்லாம் கொஞ்சம் சண்டை போட்டு இருக்கலாமா அப்படி நம்ம ஹீரோ வந்து சொல்லிட்டு இருக்க. அண்ட் அப்பதான் வந்து அவாவும் அப்படியே கரண்டிலாம் எடுத்துட்டு வாங்க சாப்பிடலாம் அப்படி சொல்லிட்டு வந்து ஆர்வமா வர. நீங்க வந்து கரண்டிலாம் வந்து வைக்கணும்னு ஆசைப்படுறீங்களா, சரி ஓகே வைங்க அப்படி சொல்லி வந்து நம்ம ஹீரோவை சொல்ல. அண்ட் அதே மாதிரி அவாவும் வந்து எல்லாத்துக்கும் வந்து வைக்க. அண்ட் தென் அது பார்க்கவே ரொம்ப அழகா இருக்க. அப்புறம் வந்து எல்லாருமே சாப்பிடலாம்னு சொல்லிட்டு சாப்பிட ஆரம்பிக்கிறாங்க. ஆனா ஹீரோ வந்து அந்த கிம்ச்சில ஒரு பீஸை வந்து எடுத்து நம்ம அவாவுக்கு வந்து ஊட்டி விட. அவன் அப்படியே திங்க ஆஹா என்ன டேஸ்ட் வேற லெவல்ல இருக்கு, அப்படியே வாயில வச்சு அப்படியே கரையுது அப்படி சொல்லிட்டு ரொம்ப வந்து என்ஜாய் பண்ணி சாப்பிட்டுட்டு இருக்கேன். அப்பதான் அவங்க அப்பா சொல்றாங்க, ஆமா என் வயசு வந்து அது சும்மாவா இருக்கும், வேற லெவல்ல இருக்கும்ல, அப்படி தாறுமாறா இருக்கும்ல அப்படி சொல்லிட்டு அவங்களும் வந்து அப்படி சொல்லிட்டு இருக்க. அண்ட் அப்பதான் வந்து இந்த செஃப் வந்து அது கையில எடுத்து பார்த்துட்டு சரி அப்ரிசல் பண்ணி பார்க்கலாமே. அப்ரிசல் பண்ணா வந்து C- கிரேட்ல இருக்கு. பட் இருந்தாலும் வந்து இதுல நிறைய சீசனிங்லாம் வந்து ஆட் பண்ணிருக்காங்க, சூப்பரா இருக்கும், அந்த நீங்க இப்பயே சாப்பிடுங்க அப்படி சொல்லி அந்த போட்டிருக்க. சரி ஓகே சாப்பிட்டு தான் பார்க்கலாமே அப்படி சொல்லிட்டு அதையும் சாப்பிட. இது வந்து வேற லெவல்ல இருக்கு, எப்படி இவ்வளவு டேஸ்டா இருக்கு அந்த இந்த C- ரேட்டிங்ல இருந்தோம் அப்படி சொல்லி அவங்களும் வந்து ஷாக் ஆயிட்டு இருக்கேன். அண்ட் அப்பதான் நம்ம ஹீரோ வந்து அவங்கள பார்த்துட்டு சரி ஓகே நீங்க இப்ப சொல்லுங்க எங்க அம்மாவோட சமையல் எப்படி இருக்கு அண்ட் தென் உங்களோட ரேட்டிங் கொடுங்க அப்படி சொல்லி நம்ம ஹீரோ கேட்க. இது கேட்ட எங்க அம்மா ஐயோ எதுக்கு நீங்க அதெல்லாம் கேட்கறீங்க, அவங்க வந்து ஃபேமஸான குக்கு அண்ட் தென் அவங்க வந்து இன்னும் நல்ல சாப்பாடுலாம் சாப்பிட்டுருப்பாங்க, இதெல்லாம் கேட்கலாமா அப்படி சொல்லி கேட்க. அப்பதான் அவங்க அப்பா சப்போர்ட்டுக்கு வராங்க. அதெல்லாம் வந்து நல்லதா இருக்கும், என் ஒய்ஃப்க்கு என்ன குறைச்சல அப்படி சொல்லிட்டு அவங்களும் சப்போர்ட்டுக்கு வர. ஓகே அப்படி சொல்லிட்டு அந்த குக்கு வந்து சாப்பிட்டது பார்த்துட்டு ஓகே வேற ஒரு டெலிஷியஸா இருக்கு அப்படி சொல்ல. நான் வந்து சொன்னேன்ல என் ஒய்ஃப் நான் என்ன குக்காவா அப்படி சொல்லிட்டு பயங்கரமா வந்து ஃபன்னா வந்து போயிட்டு இருக்கேன். அண்ட் அப்படியே இந்த மாதிரி போயிட்டு இருக்கும் போது அவன் வந்து அந்த குக்கு வந்து ஒண்ணு புரியுது, எனக்கு இன்னைக்கு ஒரு விஷயம் வந்து புரிஞ்சுது, சாப்பாடுங்கிறது அந்த ஒரு ரேட்டிங் பொறுத்து இல்ல, அண்ட் தென் நம்ம எங்க சாப்பிடுறோங்கிற பொறுத்து. இவ்வளவு ஜாலியான இடத்துல சாப்பிட்டோம்னா வந்து ஒரு நார்மலான சாப்பாடு கூட அவ்வளவு
அவ்வளவு டேஸ்டா தெரியும் அப்படி சொல்லிட்டு அவங்க நினைக்க அப்படியே ராத்திரி நேரம் ஆயிருது. அப்பதான் வந்து அந்த குக்கு வந்து கிளம்புறாங்க. நம்ம ஹீரோ வந்து அந்த கிம்ச்சி வந்து ஓரளவுக்கு வந்து பேக் பண்ணி வந்து கொடுக்க, ஓகே உங்களுக்கு வந்து வெயிட்டா இருக்கும் போலயே நீங்க தூக்கிட்டு போயிருவீங்களா, நீங்க வந்து கார்ல கூட வரலையா அப்படி சொல்ல மீரா வந்து ஃபீல் பண்ணி சொல்ல, நீங்க வந்து கவலையப்படாதீங்க நானும் ஒரு சூப்பர் ஹியூமன் தான், என்ன மறந்துட்டீங்களா அப்படி சொல்லி கேட்க, சரி சரி ஓகே ஓகே அப்படி சொல்லிட்டு இருக்கும்போது, ஓகே நான் வந்து உங்ககிட்ட ஒரு கொடுக்கணும்னு நினைச்சேன் மறந்துட்டேன், என்னங்க உங்களுக்கு வந்து அந்த A+ உள்ள அந்த ஸ்வீட் கார்ன் வந்து நான் வந்து அந்த மாதிரி வந்து சமைச்சு வித்தேன், அதுக்கு வந்து கிடைச்ச ப்ராஃபிட்ல இருந்து உங்களுக்கு ஒரு சின்ன ஷேர் வந்து கொடுத்துருக்கேன் அப்படி சொல்லிட்டு அந்த ஒரு அமௌண்ட் வந்து கொடுக்க, ஓஹோ அப்படியா சரி ஓகே இருக்க பார்க்கலாம் அப்படி சொல்லிட்டு நம்ம ஹீரோ வந்து ஓபன் பண்ணி பார்க்க, 1 2 3 4 5 6 என்ன புரியல எனக்கு, என்னத்தை போட்டு வச்சிருக்கீங்க 300 மில்லியனுவா அப்படி சொல்லிட்டு நம்ம இருந்து பயங்கரமா சாக்காவ, நான் கொஞ்சமா கஷ்டப்பட்டேன் அவ்வளவுதான் வேற எதுவும் இல்ல அப்படி சொல்ல, அதுக்குன்னு 300 மில்லியன் வந்து கிடைச்சிருக்கு அது இவ்வளவு குறைஞ்ச நாள் அப்படி சொல்லி நம்ம இருந்து பயங்கரமா சாக்காவ, அப்ப நம்ம அவாக்கு வந்து ஒண்ணுமே புரியல என்னடா பேசிட்டு இருக்காங்க எனக்கு வந்து ஒண்ணுமே புரியலையே அப்படி சொல்லி நம்ம அவன் பார்க்க, அண்ட் அப்படியே அந்த சீனை கட் பண்ணி அப்படியே ஒரு சின்ன விஷயங்களும் வந்து காமிக்கிறாங்க. ஒரு பேக்ரவுண்ட்ல வாய்ஸ் கேட்குது, ஒரு போர்ஷனை காமிச்சு அது இந்த ஒரு போர்ஷன் வந்து கிரியேட் பண்றாங்க. அவங்க வந்து ஒரு மிஸ்டீரியான ஒரு ஆள், அவங்க கிரியேட் பண்ணக்கூடிய ஒவ்வொரு பர்சனுமே வந்து அவ்வளவு ரேரான ஒண்ணு, அது யாருமே அவ்வளவு சீக்கிரம் வந்து வாங்கிட முடியாது, அந்த அளவுக்கு வந்து ரேரான ஒண்ணு, அந்த அவங்க யாருன்னே தெரியல, அவங்க வந்து ஒரு லெஜெண்ட் ஸ்டோரியா வந்து பேசப்படுது அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது அப்படியே வந்து ஒரு பில்டிங் வந்து காமிக்கிறாங்க. அண்ட் தென் அப்படியே அந்த பேச்சு வந்து கண்டினியூ ஆகுது. அண்ட் தென் நிறைய பேர் வந்து என்ன நினைச்சுக்கிட்டாங்கன்னா வந்து ஒரு பைத்தியக்கார சயின்டிஸ்டா வந்து இருக்கலாம், இல்லைன்னா வந்து பெரிய ஒரு மேஜிக்கால வந்து இருக்கலாம், அந்த இந்த அளவுக்கு போர்ஷன் வந்து செய்யறாங்கன்னா அந்த மாதிரி தான் இருப்பாங்க அப்படி சொல்லி வந்து பேசிட்டு இருக்கும்போது ஒரு பட்லர் வந்து ஓ இதை வந்து அவங்கள அடுத்த பொருளை அப்படி சொல்லி கேட்க, அந்த பொருள் என்ன வந்து ஃபேக் டியர் பர்சன் அப்படி சொல்லி வந்து போட்டிருக்கு, அதாவது ஃபேக்கான கண்ணீர் அப்படி சொல்லி வந்து போட்டிருக்கு. அண்ட் தென் இந்த பர்சன் வந்து ஒருத்தருக்கு வந்து கொடுக்குறாங்க. அண்ட் தென் அதை அவங்க சொல்றாங்க இனி வந்து இந்த மாதிரி தொல்லை பண்ணிட்டே இருக்காதீங்க, அண்ட் தென் இது என்னோட அடுத்த பர்சன் அப்படி சொல்லி சொல்றாங்க. அண்ட் தென் இவங்க தான் அந்த சீக்கிரட்டா இருக்கக்கூடிய அந்த ஒரு ஆல்கமிஸ்ட் அப்படி சொல்லி வந்து இவங்களை வந்து சொல்றாங்க. அண்ட் தென் அப்பதான் வந்து இவங்களை பத்தி வந்து சொல்றாங்க, இவங்களை பார்க்க வந்து ஒரு 30 சென்டிமீட்டர்ல கூடிய ஒரு குட்டி குழந்தை மாதிரி தெரியும், ஆனா உண்மையாலுமே இவங்க வந்து குட்டி குழந்தை கிடையாது, இவங்களுக்கு வந்து மொத்தம் இப்போ வந்து 30 வயசு ஆகுது அப்படி சொல்ல எல்லாத்துக்கும் பயங்கரமா சாக்காகும் போது அப்பதான் வந்து அவங்க சொல்றாங்க, கரெக்டா சொல்லனா வந்து ஒரு 20 வருஷத்துக்கு முன்னாடி வந்து நான் ஒரு சூப்பர் ஹியூமன் வந்து அவைக்கிறீங்க, ஆனா அது என்னன்னா வந்து நான் ஒரு ஆல்கமிஸ்டாவும் அது இட்டர்னலியே ஒரு ஆல்கமிஸ்டாவும் வந்து மாறின மாதிரி வந்து அந்த மாதிரி வந்து ஒரு எனக்கு ஒரு டைட்டில் வந்து கிடைச்சது. அண்ட் தென் அதுல வந்து எனக்கு நிறைய போர்ஷனோடய எனக்கு நாலேஜ் வந்து கிடைச்சது, நானும் வந்து புது புது போர்ஷன்லாம் வந்து கண்டுபிடிக்க ஆரம்பிச்சேன், நான் பண்ணக்கூடிய விஷயங்கள் அந்த எக்ஸ்பீரியன்ஸான கூட வந்து முடியாத விஷயங்கள் கூட நான் வந்து பண்ணிட்டு இருந்தேன், அதுல வந்து நான் ஒரு போர்ஷன் வந்து கண்டுபிடிச்சேன். அண்ட் தென் இட்டர்னலியே வந்து நம்ம வந்து வயசே ஆகாம இருக்கிற மாதிரி ஒரு போர்ஷன் வந்து கண்டுபிடிச்சேன். சரி ஓகே சொல்லி வந்து நான் ட்ரை பண்ணேன். அண்ட் தென் அதுவும் வந்து சக்சஸ் ஆயிடுச்சு. ஆனா நான் என்ன பண்ணிருக்கேன்னா வந்து கொஞ்சம் வளர்ந்ததுக்கு அப்புறம் நான் அதை யூஸ் பண்ணிருக்கேன், பட் ஆனா வந்து நான் சின்ன வயசுல இது யூஸ் பண்ணிட்டேன் கொஞ்சம் ஆர்வத்தை அடக்காம, அண்ட் அதனால வந்து நான் இப்போ வந்து இன்னொரு குட்டி குழந்தையாவே இருக்கேன், என் மைண்ட் வந்து 30 வயசான ஒரு ஓல்ட் லேடி, ஆனா வந்து உண்மையாலுமே நான் வந்து ஒரு சின்ன குழந்தையா இருக்கேன், எனக்கு என்னன்னே புரியலையே அப்படி சொல்லி வந்து அவளுக்கு கொஞ்சம் ஃபீல் பண்ணிட்டு இருக்கேன். அப்ப அவங்களோட பட்லர் வந்து கேக்குறாங்க, சரி ஓகே நீங்க வந்து 2 நாளா தூங்காம வந்து நீங்க வேலை செஞ்சீங்க, அதனால வந்து நீங்க சாப்பிட்டு தூங்குறீங்களா அப்படி சொல்லி கேட்க, இல்ல நான் ஃபர்ஸ்ட் வாயில் வந்து தூங்குறேன் அண்ட் தென் அதுக்கப்புறம் வந்து சாப்பிட்றேன் அப்படி சொல்ல, சரி சரி ஓகே ஓகே அப்படி சொல்ல, சரி ஓகே நீங்களும் வந்து என் கூட சேர்ந்தே வந்து நீங்க இருந்தீங்க அதனால நான் வந்து போய் நீங்களும் தூங்க அப்படி சொல்ல, இல்ல நான் வந்து இந்த சீட்டை வந்து ஆராய்ச்சி பண்ணணும் அதனால வந்து நான் இதை வந்து பண்றேன் அப்படி சொல்ல, ஓகே ஓகே அது உங்களோட விருப்பங்கள் ஆனால் வந்து போய் தூங்க, ஏன்னா வந்து என் கூட சேர்ந்து நீங்களும் தான் வந்து பண்ணீங்க அப்படி சொல்லி சொல்றாங்க. அண்ட் அப்பதான் வந்து இந்த சீட்டை சொல்லி சொல்றாங்க, இவங்களோட ஆல்கமிஸ்ட் கார்டு இருக்காங்கல்ல அவங்களுக்கு வந்து எங்களோட கொஸ்ட் வந்து கொடுத்துருப்பாங்க, அண்ட் அது ஒரு ரிவார்டா வந்து இந்த பேப்பர்ல வந்து கொடுத்துருப்பாங்க. அண்ட் தென் இந்த பேப்பர்ல அப்படி என்ன இருக்கு, இது வந்து அவ்வளவு பெரிய முக்கியமான விஷயமா அப்படி சொல்லி பார்த்தா, ஆமா அவங்களுக்கு வந்து கொஞ்சம் முக்கியமான விஷயம் தான், ஏன்னா வந்து அவங்களுக்கு வந்து வளர்ச்சி வந்து பிரச்சனையா இருக்குல்ல, அண்ட் தென் அதுக்கான தீர்ப்பு வந்து அந்த ஒரு சீட்ல தான் இருக்கு. பட் ஆனா வந்து அந்த ஒரு கார்டு என்ன பண்ணிட்டாங்கன்னா ரிவார்டா வந்து பல துண்டுகளை வந்து இது கொடுத்துருக்காங்க, பட் ஆனா ஒவ்வொரு விஷயமும் வந்து அந்த அளவுக்கு புரியாத மாதிரி இருக்கு, அதனால வந்து அதுக்கான ஆராய்ச்சிகள்லாம் வந்து பண்ணிட்டு இருக்காங்க, அந்த மாதிரிலாம் வந்து போயிட்டு இருக்க. சரி ஓகே நான் போய் தூங்க போறேன் அப்படி சொல்லிட்டு அவங்களும் தூங்கும் போது இவங்க லைஃப்ல இது மாதிரி போயிட்டு இருக்க இந்த ஒரு சமயத்துல அப்படி சொல்லி வந்து அப்படி நிறுத்தி நம்ம ஹீரோ தான் காமிக்கிறாங்க. அங்க வந்து அந்த ஒரு இடத்துல ரேபிட்ஸ் ஜாலியா விளையாண்டுருக்கு. அண்ட் அப்பதான் வந்து ஹவாவும் அப்புறம் ஈவும் வந்து சொல்றாங்க ஹாப்பி நியூ இயர் அப்படி சொல்ல, அப்ப நம்ம ஹீரோவும் ஓகே சொல்லதெல்லாம் ஓகே, பட் ஆனா வந்து அது முடிஞ்சு 2 வாரம் ஆகுது அப்படி சொல்ல, இன்னது 2 வாரம் ஆனாலும் பரவாயில்ல எனக்கு வந்து அது சொல்ல பிடிச்சிருக்கு அப்படி சொல்லி ஹாப்பி நியூ இயர் அப்படி சொல்லிட்டு இருக்காங்க. ஓகே நீங்க சொல்றது தப்பு இல்லை, ஆனா இப்படி சொல்லிட்டு இருந்தீங்கன்னா வந்து உங்க வயசுக்கு இது கூடி நீங்க வந்து ஒரு பெரிய பொண்ணுக்கு இது ஆயிட போறீங்க அப்படி சொல்லி கேட்க, அதுக்கிட்ட ஐயோ பெரிய பொண்ணா, இல்ல வேண்டாம் அப்பனா நான் வந்து அக்கா ஆயிடுவேனே அதனால வேண்டாம் அப்படி சொல்ல, அப்ப அவ வந்து இல்ல அது நல்லாதான் இருக்கும் அப்படி சொல்லி வந்து அவங்களும் வந்து பேசிட்டு இருக்க, ஒரே நிமிஷம் இருக்கு நான் சும்மா விளையாட்டுக்கு தான் சொன்னேன், நீங்க அதை சீரியஸாக்கி எடுத்துக்க போறீங்க அப்படி சொல்லிட்டு, சரி ஓகே இப்ப வந்து நீங்க விளையாட போறீங்களா இல்லையா
என் கூட சேர்ந்து வேலை செய்ய போறீங்களா அப்படின்னு சொல்லி கேட்க, அப்ப நம்ம ஹீரோ கேட்கறா, நீங்க வந்து இந்த மாதிரிலாம் வந்து சொல்ல மாட்டீங்களே, இன்னைக்கு நீங்க என்ன ஸ்பெஷலா என்ன பண்ண போறீங்க அப்படின்னு சொல்லி கேட்க, அதுவா இன்னைக்கு வந்து நான் மிளகா வந்து வளர்க்கலான் இருக்கேன் அப்படின்னு சொல்லி சொல்ல, என்னது மிளகா வளர்க்குறீங்களான்னு சொல்லி வந்து சாக்காவே. அண்ட் அப்பதான் அது பேக்ரவுண்ட்ல வந்து ஒரு வாய்ஸ் கேட்குது. நிறைய பேருடைய அந்த விவசாயிகள்ல வந்து ரொம்ப ஒரு கஷ்டமான பயிர் வளர்க்குறாங்கன்னா அது வந்து அந்த மிளகா தான். அது வந்து குமிஞ்சு குமிஞ்சு பொறுக்கிறனால வந்து முதுகெலும்புல வந்து உடைச்சு போயிடும். இது வந்து ரொம்ப கஷ்டமா இருக்கும். அண்ட் தென் நிறைய பேர் வந்து இதெல்லாம் வந்து பண்ண மாட்டாங்க அப்படி சொல்லி சொல்ல, அப்ப நம்ம ஹீரோ சொல்றா, இந்த மாதிரி இருந்தாலும் நான் ஏன் திருப்பி வந்து இது ஃபர்ஸ்டா வந்து பண்றேன், அண்ட் தென் இது கண்டிப்பா வந்து எஸ் கிரேட்ல வரும் நான் நினைக்கிறேன் அப்படி சொல்லிட்டு நம்ம ஹீரோ வந்து அப்பதான் சொல்றான், நான் வந்து ஃபர்ஸ்ட் டைம் வந்து அந்த பொட்டேட்டோலாம் வந்து நான் விளைவிச்சல, அது வந்து ஏ பிளஸ்ல இருந்துச்சு. அண்ட் தென் அதுக்கப்புறம் பியூட்டி சீட் வந்து நான் விளைவிச்சேன், அது வந்து எஸ் கிரேட்ல இருந்துச்சு. நானும் ரொம்ப நாளா வந்து யோசிச்சுட்டே இருந்தேன் எப்படி வந்து இந்த கிரேட் வந்து மாறுது அப்படி சொல்லி. அப்பதான் வந்து ஃபைனலி எனக்கு வந்து ஆன்சர் வந்து கிடைச்சது. அதுக்கு காரணம் வந்து இந்த ஒரு டென்ஷன், இந்த ஒரு ஃபார்மிங் டென்ஷன் இருக்கனால தான் வந்து அதோட கிரேட் வந்து அங்கே இன்க்ரீஸ் ஆகுது. அதனால தான் நான் என்ன பிளான் பண்ணேன்னா வந்து அது இந்த டென்ஷன்ல வந்து விளைவிக்கலாம். கண்டிப்பா வந்து விளைவிச்சோம்னா வந்து நல்ல வந்து ப்ராஃபிட் வந்து கிடைக்கும். கண்டிப்பா வந்து எஸ் கிரேட்ல வந்து கண்டிப்பா மாறும் அப்ப நான் மீற நினைச்சிட்டு, ஆனா வந்து இந்த கூட இருக்கட்டதான் வந்து எனக்கு ரொம்ப நேரம் ஆயிடுச்சு. அப்ப நான் மீற வந்து அதை பார்த்துட்டு இருக்கும் போதே அண்ட் அப்பதான் அவாவோ அப்புறம் ஈவோ வந்து வராங்க. ஓகே நாங்க வந்து ஹெல்ப் பண்றோம் அப்படி சொல்லி கேட்க, ஓ பரவாயில்லையே நல்ல வேலை, நான் வந்து தனியா பண்ணுமே நினைச்சேன், அந்த நீங்க ஹெல்ப் பண்றீங்களா, நல்ல விஷயம் அப்படி சொல்லிட்டு அப்படியே வந்து சரி ஓகே நம்ம உள்ள போலாம் அப்படி சொல்லிட்டு அது தொட போகும்போதே திடீர்னு ஒரு ரியாக்ஷன் வந்து ஆகுது. என்னடா ஆச்சு அப்படி சொல்லி வந்து எல்லாருமே ஷாக் ஆகுறாங்க. அப்பயும் போய் சரி ஓகே நான் போய் என்னன்னு பாக்குறேன் அப்படின்னு சொல்லி வந்து போய் பார்க்கும்போது, ஐயோ திருட வந்துட்டான், ஐயோ நம்ம ஃபுட்டெல்லாம் வந்து திருட போறானே அப்படி சொல்லி வந்து எல்லாம் கத்திட்டு இருக்க. எல்லாத்துக்கும் வந்து ஒன்றும் புரியல, நம்ம ஹீரோக்கெல்லாம் சுத்தமா புரியல, என்னடா அது திருட வந்துட்டானா அப்படி சொல்லிட்டு போய் பார்க்கும்போது கியூ சொல்லுது, ஐயோ திருட வந்துட்டான், நம்ம ஃபுட்டெல்லாம் வந்து திருட போறான் அப்படி சொல்லி சொல்ல. அப்ப ஈவ் வந்து ஆமா அப்படி சொல்லிட்டு அப்பதான் வந்து அவங்க ரெண்டு பேரும் வந்து கத்திட்டு இருக்காங்க, அந்த கியூவும் அப்புறம் வந்து நம்ம ஈவ் வந்து நில்லு அங்கேயே நில்லு, அதெல்லாம் எடுக்காத, நீ இங்கே நிக்கிற அப்படி சொல்லி வந்து அவங்களுக்கு கத்திட்டு இருக்க. நம்ம ஹீரோ என்னடா ஆச்சு அப்படி சொல்லி இந்த பார்த்துட்டு பயங்கரமா சாக்க, என்னடா அது இந்த டஞ்சன்குள்ளார எப்படி வந்து ஒரு காப்ளின் வந்துச்சு அப்படி சொல்லி இந்த பயங்கரமா சாக்காயி, நில்றா நம்ம ஹீரோ சேர்த்து துறந்த அப்படியே எல்லாரையும் நில்லுப்பா அப்படி சொல்லிட்டு போயிட்டு இருக்காங்க. அண்ட் அதோட இந்த ஒரு சாப்டர் போயிட்டு ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ வந்து நல்லாவே இருந்திருக்கும், ஓரளவுக்கு ஃபன்னா இருந்திருக்கும். நான் வந்து ஃபன்னா எக்ஸ்பிளைன் பண்ணிருப்பேன்னு தெரியல. அண்ட் தென் போக போக ஒவ்வொரு வீடியோல புதுசா வந்துகிட்டே இருக்கு. ஆனா நீங்க தான் புதுசா வந்து தரம் பண்ணிக்கிறீங்க. வியூஸ் கொடுங்க, சப்ஸ்கிரைப் கொடுங்க, ஏதாவது கொடுங்க. ஒவ்வொரு வீடியோக்கு எவ்வளவு கஷ்டப்பட்டு போட்டுருக்கேன் தெரியுமா, எனக்கு இப்ப தொண்டெல்லாம் வலிக்குது. இருந்தாலும் வந்து எப்படி பேசி முடிக்கணும்னு சொல்லி கஷ்டப்பட்டு இருக்கேன். யாராச்சும் ஓரளவுக்கு லைக் மட்டும் வச்சு போட்டு போங்களேன். சாக்குடி ஒருத்தர் அப்படி லைக் மட்டும் போட்டிருக்கேன். அந்த இந்த வீடியோ ஃபுல்லா பாத்துட்டீங்கன்னா ப்ரோ நான் ஃபுல்லா பாத்துட்டு ப்ரோ அப்படி சொல்லி கமெண்ட் பண்ணுங்க. உங்களுக்கு ஒரு லைக்கும் அப்படி தம்ஸ் அப் வந்து கொடுத்துறேன். அடுத்த வீடியோல பார்க்கலாம்.